அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் அவையறிதல் என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடர். பாடமே ஓதி பயன் தெரிதல் தேற்றாத மூடர் முனித்தக்க சொல்லுங்கால், கேடரும் சீர் சான்றோர் சமர்த்தனர் நிற்பவே மற்று அவரை ஈன்றாட்கு இறப்ப பரிந்து. நாலடியார் அவையில் எப்படி பேச வேண்டும், எதை பேசினால் வரவேற்பார்கள், எதை பேசினால் வெறுப்பார்கள் என்று மிக அழகாக இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பாடங்களை மாத்திரம் படித்து அதன் பயனை சீர்தூக்கி ஆராய்ந்து தெளியாத மூடர்கள் நல்ல அவையில் வெறுக்கத்தக்க சொற்களை சொன்னால், அழிவில்லாத அறிஞர்கள் அந்த அறிவில்லாதவனை பெற்றவளுக்காக மிகவும் வருந்தி இறங்கி நாணமடைந்து ஒன்றும் பேசாமல் பொறுத்திருப்பார்கள். இவனை பெறுவதற்கு அவள் என்ன பாவம் செய்தாலும் நினைப்பாங்களாம். என்ன புண்ணியம் செய்தனோ அப்படின்னு இருக்கணும். பசங்க நம்ம பெற்றோம்னா, அட இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன புண்ணியம் செய்தானோன்னு இருக்கணும். ஆனால் இவனை பெறுவதற்கு, அவனை அந்த அறிவில்லாதவனை பெறுவதற்கு அவன் தாய் என்ன பாவம் செய்தாளோன்னு நினைப்பாங்களாம். அட இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இவன் தந்தை என்ன தவம் பண்ணானோ அப்படி இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே இவனை பெற்றெடுவதற்கு எடுப்பதற்கு இந்த தாய் என்ன பாவம் செய்தாலோன்னு நினைப்பாங்களாம். அப்போ என்ன, ஒரு அவையில் வெறுக்கத்தக்க சொற்களை சொல்லுபவன் பாவின்னு அர்த்தம். அவனுக்கு கூட வருத்தப்பட மாட்டாங்களாம். அவனுக்காக, அவனை பெற்றவளுக்காக வருத்தப்படுவாங்களே. பாவம், இந்த பாவியை பெறுவதற்கு அவள் என்ன பாவம் செஞ்சாளோன்னு. ஆக பழி ஓரிடம் பாவம் ஓரிடன்ற மாதிரி நியாயமாக இவனை தான் பழிக்கணும். ஆனால் அறிஞர்கள் என்ன செஞ்சவங்களாம், அவன் தாயை நினைத்து வருத்தப்படுவார்களாம். ஆக சான்றோர் பெருமக்களே, நல்ல அவையில் வெறுக்கத்தக்க சொற்களை சொல்பவர்கள் அறிவு உள்ளவர்களால் அவன் இகழப்படுவான். அவனை பெறுவதற்கு அவன் தாய் என்ன பாவம் செய்தாளோ என்று நினைக்கப்படுவாள். அவனுடைய பயனற்ற பிறவிக்கு ஆன்றோர் சான்றோர் மேலோர் வருந்துவர். ஆக அப்படி நல்ல அவையில் நாம் தாறுமாறாக வெறுக்கத்தக்க சொற்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.